இருக்கு. பிரசாந்தனா பானு இருக்கிறாங்க லைவ் அப்டேட். நான் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். லைவ் வந்து காலையில இருந்து பார்த்து டயர்ட் ஆகி அதுக்கு பானுகிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினா என்ன நடந்தது, எந்த செகண்ட்ல எவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், எந்த கேமரா எங்க திரும்பிச்சுன்னு பானு இன்னைக்கு சொல்லிடுறான். அதுதான் இன்னைக்கு மெயினே வாட்டர் மிலன் கண் கலங்கினார். அச்சரா வந்து அது வந்து அவரை கட்டி பிடிச்சி தேத்துச்சு. ஏன்னா அதெல்லாம் நடந்தது லைவ்ல. இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ நீங்க போங்க. அரோரா சாரி, அரோரா வந்து அவர் கண் கலங்கினோன்னா கட்டி பிடிச்சி சரி சரி அழுவாதீங்க. கண் கலங்கினாரா? எதுக்கு கண் அது எதுக்கு கலங்கினானுங்க அப்படின்னா அந்த இவரு போய் திட்டாரு தெரியுமா நேத்து. கமருதீன் திட்டினால இதுதான் வந்து மீடியேட்டர் கமருதீனுக்கும் வாட்டர் மில்லனுக்கும். மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா இவர் கண் கலங்கினார். அது அரோராங்கிறனால கண் கலங்கினார். உடனே கட்டி பிடிச்சி ஆறுதல் சொன்னாங்க. கட்டி பிடிக்கிறக்காக நம்மளுக்கு கண் கலங்கி. அதுதான் நானும் அச்சரா இது பாத்தீங்களா எஃப்ஜே மடியில அச்சரா படுத்துட்டு. ஆமா அது ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அது ஃபார்முக்கு வந்தாச்சு. அதே சீட்டு அதே மடி போன சீசன். பூர்ணிமா மாதிரி எனக்கு தோணுதுங்க. அது பூர்ணிமா மாதிரி தோணுதுங்க அப்படியே. இல்ல இவன் காலையில 4 மணிக்கு பாட்டு பாடிட்டு இருக்கிறப்பவே சந்தேகப்பட்டேன் நானு. ஏன்னா 4 மணிக்கு பாட்டு பாடுறானே அப்படின்ட்டு. அது அல்லக்கண்ணுல பாட்டு இருந்துச்சு. ரெடி ஆயிட்டாங்க. அப்படி இல்ல, இது முன்னாடி இருந்தே நடக்குது. ஒரு வாரமாவே அது நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க சண்டை போயிட்டு இருக்கப்ப பானு கொசு பேட்ல எத்தனை கொசு அடிபடுது, அதுல எத்தனை கொசு எத்தனை பூச்சி வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள். நாங்க எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மடியில படுத்தாதான் கன்ஃபார்ம் ஆகுதுங்குவான். நீங்க வந்து அவன் திரும்பி அப்படி மூச்சு காத்து படுறப்ப நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆஹா இவன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறது நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல இதுக்கு நீங்க டைரக்டாவே திட்டிடலாம் 4 வார்த்தை. இப்படி எல்லாம் இன்டைரக்டா வஞ்சக புகழ்ச்சி எல்லாம் சொல்ல வேண்டாம். வஞ்ச புகழ்ச்சி இல்லைங்க. உங்களுக்கு நிறைய புகழ்ச்சி இல்ல பானு. வஞ்ச புகழ்ச்சி இல்லைங்க. உங்களுக்குதான் நிறைய விஷயம் தெரியும் பானு. அததாங்க நீங்க வந்து போன ஜென்மத்துல சிசிடிவி கேமராவா பிறந்திருக்கீங்க. இந்த நான் வந்து வாட்டர் மில்லனோட ராசி வரைக்கும் நான் கேட்டு வந்திருக்கிறேன். தனுசு ராசி கேட்டுக்கங்க எங்க ஆள. அதத்தான் சொல்ல வரேன். பானு வந்துட்டு என்சைக்ளோபீடியா. நீங்க வந்து இப்படி சொல்லி டவுன் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்பேஸ் எப்படியோ பானு வச்சுதான் இந்த தடவை பிக் பாஸ் வீடியோ போட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகலான்னு இருக்கேன். அதுக்கு ஆமா ஒரு நிமிஷம் அவ்வளவு டிஎம் உனக்கு வாட்ஸ்அப் இதுல ட்விட்டர் அனுப்புறேன். மதிக்கவே டேய் இல்லடா. நான் மத்தியானத்துல இருந்து 12 மணில இருந்து மீட்டிங்ஸ்டா உட்காந்து பசங்க கூட பேசிட்டு இன்னைக்கு சம்பள நாள் கம்பெனில அதெல்லாம் கொடுத்து பேசி இப்பதான்டா ஃப்ரீ ஆனேன் நானு. எல்லாம் இந்த வீடியோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீ ஆனேன்டா. பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா பானு அப்படின்னு காட்டுச்சு. பானுவோ ஹேமாவோ இங்க காட்டுச்சு. ஆஹா அதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே வந்து ஏன்னா எனக்கு 2x 3x எப்படி போட்டாலும் பானு சொல்லும், சர்ன்னு சொல்லுவோம். அதனால சரி ஓகே என்னன்னு கேட்டுக்கலாம், இன்னைக்கு என்னன்னு நடந்தது. இது இந்த கிளவி குசலம் பேசுறதுதான். இந்த திணையில கொண்டு கிளவிக்கு பூரா இனியாவின் ஸ்பேஸில் தாக்கப்பட்டார் பானு. இல்லங்க உண்மையா சொல்றேன். ஒரு ஊர்ல இருக்கிற ஃபீலிங் வருதுங்க இப்படி. ஏன்னா சொந்தக்காரனுகிட்ட இப்ப யதார்த்தமா பேச முடியாது. யதார்த்தமா பேசினா பதார்த்தமா ஏதோ செஞ்சு விட்டு போயிடுவானுங்க. என்ன எவங்கிட்டயுமே நீங்க நியாயமா சொல்லுங்க. இப்ப உங்க சொந்தக்காரனுக்கானு வச்சுங்களேன், நான் போய் ஓப்பனா ஒரு 3 மணி நேரம் பேசணும்னு வச்சுங்க, அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் வச்சு அதை நம்மளை செஞ்சிருவானுங்க. ஸோ இங்க வந்தா வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஃபீலிங் வந்துருது. ஆஹா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கலகலன்னு பேசி சிரின்னு சிரிச்சு என்ன அது உண்மையா சொல்றேன். நேத்தெல்லாம் பிரசாந்த் ஒரு தெரபி மாதிரி நேத்தெல்லாம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேத்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் நானு. அததாங்க இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் உள்ள ஒரு கிளவி இருக்கு பார்வதி. வெளியே வந்து இப்ப நீங்க வந்து தெரியல. இது வந்து நல்ல கிளவிங்க. அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து அப்படியெல்லாம் இது வந்து எவ்வளவு சின்சியரா வந்து சொல்றாங்க. ஊர்ல இருக்கிற
சின்சியரா ஊர்ல இருக்கிற நாள நீங்க கெட்டுறாதீங்க கலாய்ச்சி. அட பானு ஊர்ல பானு பாவிகளா. தான் நல்லா இருக்கும். வணக்கா ரெஸ்பெக்ட் யுவர் ஹார்ட் ஒர்க் ஊர்ல இருக்கிற மதிக்கிறேங்க. நல்ல பாட்டி அது வந்து குசலமூட்டி பாட்டி. ரெண்டுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. பார்வதி வந்து குசலமூட்டி பார்ட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு எங்காவதுனா பேசுறது, எனக்கு கண்டென்ட்டா எனக்கேவா அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய மார்வல் ஸ்டுடியோஸ்ல வந்து எம்டிஆர் இருந்த மாதிரி கண்டென்ட் பூரா என்னன்னு தெரிஞ்ச மாதிரி பேசுறது. இன்னைக்கு ஏதோ விஜய் சேதுபதி பிடிச்சி கிள்ளி விட்டாராட்டு இருக்குது. அழுதுட்டு இருந்தது பாத்தீங்கன்னா பார்த்தேன் நான். ஏதோ ப்ரோமோக்கு அப்படின்ட்டு இருந்தது. பானு ஏன்னா இந்த சீசன்ல யாருக்கும் ஆர்மி ஆரம்பிக்க முடியலன்னா நான் பானுக்கு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நானும் வரேன். பானு அக்கா ஆர்மினா நானும் வரேன். எடிட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு பானு அடுத்த வாரம் எடிட்டர் கூப்பிடுவானுன்னு நினைக்கிறேன். ஏமா அந்த ஃபுட்டேஜ் 24 மணி நேரம் பார்த்தீங்கல்ல, அந்த ஏதாவது எடிட் பண்ணலாமா அப்படின்னா ஓகே. அது அந்த டைம்ல இருந்து அந்த நிமிஷத்துக்கு அந்த நிமிஷம் எடிட் பண்ணுங்க, ப்ரோமோ இப்பயாவது நல்லா இருக்கும் அப்படின்னு பானு அப்படி சொல்லுன்னு நினைக்கிறேன். இல்ல இவ்வளோ நேரம் என்ன தாக்குறீங்களே, நான் எப்படி அப்பயும் எனக்கு லைவ்ல ஐயோ ஒரு அதான் அப்டேட் கொடுக்கலான்னு பிரசாத் ப்ரோ, இல்ல அவங்க வந்துட்டு பார்க்காம போயிட்டாங்கன்னா நமக்கு தான் லாஸ். கம்முன்னு இருங்க. நைட் இல்லடா கண்டென்ட் அதான் ஃபுல்லா நான் அவங்க இல்ல. தான். ஐயோ பானு நான் வந்து எதுவுமே இது பாருங்க, இதெல்லாம் வந்து விளையாட்டுக்கு சொல்றது. இங்க பாருங்க, எங்க அம்மா இந்த தடவை சொல்லியிருக்கு, டே பிக் பாஸ் பத்தி ரிவ்யூ பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகு அப்படின்ட்டுருச்சு. அதனால என்னவோ ஒரு பொய் பேசணும், 100 நாள் பொய் பேசணும், அதுக்கு நீங்க தான் துணை புரியணும். இல்ல லைவ்ல தண்ணிய ஊத்தி கேண்டில் செட்டப்ல குடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கானுங்க. பாத்தீங்களா? காந்தியும் காந்தியும் வினோத்தும். ஆமா, இன்னைக்கு அப்படியா? வெளில போறோன்னு தெரியாம குடிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு பிரசாத் பண்ணுவானு நீங்க பண்ணுவான். கேட்டீங்களா? அவங்க அம்மா கிட்ட கம்ருதன் பத்தி கேக்குறேன்னு சொன்னீங்களே, கேட்டீங்களா? கம்ருதினா ஆமா. கம்ருதின் நான் வந்து இன்னைக்கு ஐ மீன் என்ன சொல்றது, அந்த இதுல பார்க்க சொல்றது அப்படி சொல்றீங்களா? இல்ல அவங்க அம்மா கிட்ட அந்த கேக்குறேன்னு சீரியல் சொன்னீங்கல்ல. மகாநதி சீரியல்ல அவர் எப்படி மகாநதி இல்லைங்க நான் கேட்டுட்டு கேட்கலைங்க, அப்படி கேட்டது. மறந்துட்டேங்க, சீரியஸா மறந்துட்டேங்க. ஞாபகப்படுத்திருக்கேன் பாருங்க, கேட்டு சொல்லுங்க. நான் இல்லைங்க, இன்னைக்கு போய் இந்த மகாநதி சீட்ல அவன் எப்படிமான்னு கேட்டுறேன். அவன் ரோல், ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து அவன் பேர் வச்சுதான் தெரியும். மகாநதி சீட்ல அவன் பேர் என்னங்க? ஐயோ சீரியல் நான் பாக்கல, தெரியல. யாரா எங்க அம்மா பாத்தவங்க இருந்தா சொல்லுங்க. இல்ல அவனை நான் போட்டோ காப்பிச்சு சொல்லிடுங்க அம்மா. ஓய் மகான் இவனா இல்ல அப்படின்னு இல்ல கேட்கும். டெய்லர் கடை வச்சிருப்பான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த 3 மருமையில டெய்லர் கடை. அவனுக்கு என் ஓ பேர் தெரியாது. டெய்லர் கடை வச்சிருப்பானா? அப்படி ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் சொன்னா உங்க அம்மாவுக்கு நல்லா புரியும். இவனுக்கு தண்ணி அடிக்கிறானுங்களா ஆமா மூஞ்சியில பாரு, ஆமா, தண்ணி தண்ணின்றதுல ஒரு அந்த தண்ணி ஆள் பாரு அடிக்கிறாங்க. ஏதோ பட்டசாராயம் குடிக்கிற மாதிரி அவன் பாரு கிளாஸ் தூக்குறது பாரு. அது ஏண்டா குடிக்காமையும் அப்படிதான் இருப்பாரு அவரு. இனியா இல்ல நீ திருந்தவே அதாவது இல்லையா? 2 விரல் அதாவது இந்த ஆளு பிரவீன் காந்தி இந்த ஒரு வாரமா படுத்து தூங்கிட்டு எவிக்ஷன் ஆகிற நாள்ல பாருங்க. இல்ல இல்ல முன்னாடியே பண்ணிட்டாரு. அவர் எவிக்ட் ஆறாருன்றனாலதான் அவர் கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் காமிச்சிருக்காங்க போல. தண்ணி அதாவது அடிக்கிறதெல்லாம். சரி கடைசிக்கு போடா, இதோ ஒரு 2 மணி நேரம் காமிக்கிற போ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு நல்லதுங்க அவர் எல்லாம் எடிட் ஆகுறது. ஏன்னா எல்லாம் குளிர்கால பேர ஏதாவது நடந்தாலும் நடந்துடாங்க, நீங்க தப்பு இல்லை. எனக்கு ஐயோ நேத்து இவன் இந்த பொண்ணு வெளியில போனதுல இருந்து எனக்கு பயம், இவரை வேற இந்த வாரம் வச்சிருவாங்களோன்னு. பார்க்கவே முடியல இவர் பண்றதெல்லாம். இவரே எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியதா இங்கே ரிகர்சல் எடுத்துட்டு இருக்காப்ல. அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கானுங்க. இல்ல அது சம்சாரம் சொல்லும். 20 வருஷமா இப்படியே சுத்திட்டு இருக்க, அங்க போய் எதுவும் பண்ணல. வாணி இதான் பழைய படத்து பெருமையை செஞ்சு. அந்த ஆளு கல்யாணமே கல்யாணம் ஆகல. கல்யாணமே அந்த ஆகலையா? ஆள் கல்யாணம் கல்யாணம் ஆகல. ஆமா ஆகல. கல்யாணம் ஆகல. இப்ப இன்னைக்கு 52 காலையில வயசு. கூட என்ன தெரியுமா சொன்னாரு? யாரு இங்க எல்லாரையும் நான் லவ் பண்ணுவேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருந்தது. அந்த ஐயோ அந்த பொண்ணு பேரே வராது. உங்களோட நீ இது லவ் பண்ணுவ, உன்னை யார் லவ் பண்றா? நானும் தான் லவ் பண்ணுவேன், உன்னை யார் லவ் பண்றா? அதான மேட்ருங்க. இவர் மோந்து பாக்குறாரா? இதோ இல்லைங்க, இவனுக்கு எல்லாருமே மென்டல் மாதிரி இருக்கானுங்க. எவனுமே கொஞ்சம் ஒரு மாதிரி புத்தி பேதலிச்ச மாதிரியே தான் இருக்கானுங்க உள்ள. எனக்கு என்னவோ டவுட்னா, இந்த அகோரி ஏதோ போட்டு விட்டானோ, ஏதோ கலந்து விட்டானோ, எனக்கு அது ஒரு பெரிய டவுட் இருக்குதுங்க எனக்கு சீரியஸா. பானு ஏன் சொல்லுங்க அவன பானு. இல்ல அவனுங்க பழைய மெண்டல் ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு ஃபைல திருடிட்டானுங்க. அதுல இருக்கிற எல்லா பர்சன்ஸையும் தூட்டிட்டு வந்து இங்க போட்டிருக்கானுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நேத்து லைவ்ல ஒண்ணு நடந்துச்சுங்க. நானும் இப்ப அவனுக்கு தெரியும் என்னை பத்தி. யாருக்கு நன்றி சொல்றது, அது அகோரி கிட்ட. எனக்கு என் கஷ்டம் உனக்கு தெரியும். ஆமா எனக்கும் தெரியும் உன் கஷ்டம் என்னன்னு. நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ தான்டா கப்பு ஆமா இவனு இப்ப என்ன அப்ப நேத்து வந்து 7 மணிக்கு பேசிட்டு இருக்கானுங்களா? இப்போ 8:30 மணிக்கு. ஆமா ஆமா ஆமா, நேத்து டைமிங். ஓஹோ, இது முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த எவிக்ஷன் இனிதான் எத்தனை மணிக்கு? 9:30க்கு இல்ல விஜய் ஷோவே சேதுபதி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆமா ஆகும்.
நாளைக்கு பிரசாந்த் ப்ரோ இது எப்படின்னா சண்டே எபிசோடு வந்து மண்டே ஓகே டெலிகாஸ்ட் ஓகே ஆகும். மண்டே எபிசோடு வந்து டியூஸ்டே புரியுது செலக்ட் புரியுது ஆகும். புரியுது. அப்போ இது வந்து ஃப்ரைடே இது சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து ஒரே நாள்ல ஷூட் ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே. சாட்டர்டே மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? ஒரு நாள் leave ஃப்ரைடே விடுவாங்க. மட்டும் ஃப்ரீயா சண்டே இருக்கும். மட்டும் ஃப்ரீயா இருக்கும். சண்டே மட்டும் இல்ல ஃப்ரைடே ஃப்ரீயா ஐயோ உங்களுக்கு. ஃப்ரைடே ஃப்ரீ, ஃப்ரைடே ஃப்ரீ. ஃப்ரைடே ஃப்ரைடே ஃப்ரீ. வந்து லீவு. இனியா நான் பேசுறது கேக்குதா 4 இனியா? நாள் கேக்குது மலை கேக்குது. 4 நாள் வேலை பார்த்தாங்களா ப்ரோ, அதனால ஃப்ரைடே லீவு. ஃப்ரைடேல பண்றத சாட்டர்டே ½ hour காமிப்பாங்க. விஜய் சேதுபதி வர இவனுக்கெல்லாம் தெரியாது. எதுக்கு லீவு? இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு இவனுக்கு கஷ்டப்பட்டு ஃப்ரைடே லீவு. இல்ல ப்ரோ, குளிக்காம கொள்ளாமலாம் இருக்காங்க, பல்லு விளக்காமலாம் இருக்காங்க. அதனால வந்துட்டு ஓ லீவ் அன்னைக்கு தான் குளிப்பாங்களா? யோ தண்ணி வரலையா, Yes. அதுக்காக சுடிக்கிறது. தண்ணி வரணும்ல, பாவம் அவங்க தண்ணி இல்லாம எப்படி குளிப்பாங்க மலை? சரி நைட்டு எத்தனை மணிக்கு முடியும் இனியா? அதுக்கப்புறம் போய் டைம்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு டைம் 11 2 மணிக்கு முடியும். நீங்க ஒரு எது 11:30 மணிக்கு போடுங்க ஹேமா. 11:30 ஐயோ, மணிக்கா? இன்னைக்கு ஓகே. எபிசோடா? ஆமா, இன்னைக்கு 11 o'clock இன்னைக்கு முடியும். டைம் சேஞ்ச் ஆகும், அதுக்காக கேக்குறேன். 11 அதான் 11 இல்ல 11:30 9 போடுங்க. 9 2 11 மணி அறவராவும் வரைக்கும் அவன் போடுங்க. இவனும் ஓகே. துஷாரு செட்டில் ஆயிட்டாங்க போல. ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா லைன்ல அவங்கதான். இல்ல நம்ம நைட்டு தெளிவா ஒரு சிங்கிள் சேர் இருக்குல்ல சார், சிங்கிள் சேர்ல 2 பேர் ஆமா, உட்கார்ந்திருந்தாங்க. அது கைய ஆமா ஆமா கைய ஆமா பிடிக்கும் போது 2 இல்ல பேரும் ஒரே கேமரா, சேர்ல உட்காந்து பண்ணுவோம். கைய பிடிக்கும் போது கேமரா ஃபோக்கஸ் பண்ணது பாத்தீங்களா மலை சார்? இவன் பாத்தியா அந்த எடிட்டர், இவனுக்கு ஆமா எதுவுமே பண்ணாம கரெக்டா கைய பிடிக்கும் போது கேமரா அங்கேயே வச்சுட்டு உட்கார்ந்து இருந்துக்கிறானுங்க. ஆமா ஆமா. கேட்ச் இட் இல்ல கேட்ச் இட் அப்படின்ட்டு. நேத்து நைட்டு எப்ப கடிச்சு வச்சாங்கன்னு சொன்னீங்களோ அதுல இருந்து ஃபுட்டேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 3 மணில இருந்து கொடுத்துட்டு ஓஹோ. இருக்காங்க. கடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க, சொரிஞ்சுக்கிட்டே கிடக்குறாங்க, கைய நம்மண்டிக்கிட்டே கிடக்குறாங்க. ஆனா ஒருத்தர் 25 வருஷமா ரட்சகன் 2 கதையை வச்சு டேட் பண்ணிட்டு இருக்காங்க நாகார்ஜுன சார் டேட்டுக்காக. அதுக்காக தான் நான் பிக் பாஸ்கே வந்து அவர் சொல்லியிருக்காப்ல. வந்து எனக்கு 3 நான் படம் காத்துக்கிட்டு டைரக்ட் இருக்கேன். ஓகே பண்ணிருக்காராம். ரைட்டு 3 படம். எப்படி இல்ல எனக்கு ரட்சகன் 2 எப்படி எடுக்க போறான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாகார்ஜுன சார் வீட்டு சேப்பாரான்னு தெரியல. ஒரு சேர்த்ததுக்கு அப்புறம் பாப்போம் நம்ம. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போல. கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நாளா போகுது, பெண்டிங்லேயே இருக்கு. அது உச்சுன்னு எப்படியாவது இந்த வாட்டி அந்த பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் போறேன், சாரை பார்க்க போறேன். ஏதோ சார் ஏதோ அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க மாதிரி அந்த கூப்பிட்டு வா பண்ணலாம் உடனே பண்ணலாமா? ஐயோ அந்த ஆளுக்கு இருக்கிற காசு பண்ணி கூட போறான் அவன். இல்ல இதுக்கு முன்னாடி வந்து சரி பரவாயில்லன்னு வச்சிருப்பாரு. இந்த ஒரு வாரம் ஃபுட்டேஜ் பட்டாருன்னா அப்படியே எட்டி குதிச்சு நாகார்ஜுனால அப்படியே ஓடிடுவா அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் பிக் பாஸ் ஹோஸ்ட் தானே, அதான் இல்ல எனக்கு தெரிஞ்சு பாத்துருப்பாரு. ஏப்பா அது தமிழ்ல என்னப்பா நடக்குதுன்னா, சார் உங்க ஆள் ஒருத்தங்க இருக்கா சார் அப்படின்னா, எங்க ஒரு 1/2 மணி நேரம் போடு அப்படின்னு பார்த்தா அப்படின்னு வச்சுக்குவேன். போதும் ஆஃப் பண்ணு, போதும் நல்ல வேலை இவனை நம்பி பார்ட் 2 நடிக்கிற மாதிரி இருந்தா இது இப்படி ஒன்னும் காக்க வேணா. அந்த கதை சொன்னார் பாத்தீங்களா, அதை காட்டினா போதும். 10 நிமிஷம் நான் பேசிருப்பாரு கதை சொல்றது. அதை காட்டினா முடிஞ்சிடும். ஓகே ரைட்டு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கதை எவனுக்குமே புரியாத ஒரு கதை எடுத்துட்டு ஒரு ரச்சை எடுத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவனுக்குமே புரியாது. அந்த மாதிரி எடிட்டே பண்ண முடியாத ஒரு கதையை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இவனையா இந்த ரம்யா ஜோ எல்லாம் என்ன ஆயிடுது ஒரு மாதிரி ஒரு அவன் என்ன ஏதோ மஞ்சள் அரைக்கிற மாதிரி கொண்டிருக்கிறான் பிரவீன் ராஜ். போஸே பயங்கரமா இருக்கு. அவன் பாருங்களேன், அவன் இன்னைக்கு இது கேமரா முன்னாடி ஒரு பாட்டு பாடி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு தெரியல. ஹேமா அப்படியா? நம்ம ஸ்பேஸ் யூடியூப்ல போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? 54 நிமிஷம். இல்ல இப்போ இங்க பேசிட்டு இருக்கதே ரெக்கார்ட் பண்ணி கீழ ஒருத்தர் போட்டிருக்காரு கமெண்ட்ல. அவர் போட்டு ஆமா, இப்ப பேசிட்டு ஏன் இருக்கதே ஒரு பேசாம நிமிஷத்துக்கு ஹேமா, நீங்க ரெக்கார்ட் பண்ணி பேசாம ஒரு போட்டிருக்காரு. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்களே அப்லோட் பண்ணுங்க. யாரோ சம்பாதிக்கிறது நீங்க சம்பாதிக்கிறது நாம சம்பாரிச்சுக்கலாம். இந்த காசெல்லாம் 4 இல்லையா, இது ஜஸ்ட் டைம் ஆமா, பாஸ்க்கு தான். காசெல்லாம் என்டர்டைன்மெண்ட்காக தான் பேசுறோம். காசெல்லாம் நல்லாவே ஆமா, இருக்கு, இதுல ஒரு நல்லா இருக்கேன் நானு. 100 காசெல்லாம் எனக்கு 100 தேவையே இல்லை. 100 கோடி வந்துதான் நிக்குதுல. அததான் ஏமா சொல்றேன். எப்ப ஸ்பேஸ் போடுவாங்க என் நண்டுக்கு அப்படின்னு ஷேர் கேட்டு கேக்குறாங்க. போறதுக்கே அவ்வளவு செலவு ஏமா பண்றேன். இதெல்லாம் அநியாயம்மா. இதெல்லாம் அநியாயம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பேசுறத மத்த திட்டி போடுறாங்க. இல்ல இன்னொன்னு என்ன மேட்டர்னா, இது ஜாலியா பேசினா நல்லா இருக்கும். இது காசை யோசிச்சா 4 நாளைக்கு மேல போகாது. கரெக்ட். இது ப்ரோ நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. காசா யோசிச்சு ஒருத்தன் 60,000 வாங்கி ஸ்பேஸ்ல ஓட்டியிருக்கான் ஒரு வருஷம் ஃபுல்லா, ஒரு மாசம் 3 மாசமா. யாரு? எவனோ யோசிச்சு ஓட்டிட்டு போட்டோம்யா. ஐயோ நாம இது ஜாலியா பேசுவோம்யா. வேற யாரு? கீரி பிள்ளைதான். வானா என்ன கீரி அந்த கேம்ல எப்படி கீரி தாக்குறீங்க? அவன் ஏதோ பண்ணிட்டு போறையா, காசு தானே பண்றான். அவன் ஏதோ இல்ல, பண்ணிட்டு மிஞ்சி போனா போறாயா. ஒரு $10 கிடைக்குமா, இது $20 கிடைக்குமா? இந்த கண்டென்ட்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும், அவ்வளவுதான். மிஞ்சி போனா அவ்வளவுதான். $100 நீ போற கிடைக்குமா? நீ போ நீ நம்மளால ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு இருக்கட்டும் இல்லையா? என் நண்டுக்கு ஹேர் கட் பண்றதுக்கே 150 போகுது. மலைச்சாரல் எழுதிருவோமா வாழ்ந்துட்டு?
ஆமா, நான் ஏதோ வாழ வைக்கிறேன். நான் வந்து கீரி மறுவாழ்வு மையம் இது. வாழ்ந்துக்கிறா டேய், போடுறா கண்டென்ட்டை போட்டு வாழ்றா, நல்லாடுறா. புரியல, எனக்கு புரியல. இதெல்லாம் நான் எடுத்து போடவே மாட்டேன். இதை எடுத்து இவன் போட்டு போட நான் என்ன மாட்டான், பண்றது? வேறவங்க தான் போடுவாங்க. இவன் பண்ண போடுறா, மாட்டான். பரபரப்பா இருக்கும். ஆனா நீங்க வேற நான் பேசுறதே பார்க்காம கடிச்சிருந்தா உனக்கு. எனக்கு காத்து கருப்பால எல்லாம் வரானா நீயும் ட்ரை பண்ண, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாம் போறப்போ நீ சேர்ந்து கூட போடு ஒரு ஐடியா. இந்த ஒரு 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 சீசன் போடுறதா குடும்பத்தோட மட்டும் போய் சொல்லிட்டு போயிடு. நான் உனக்கு ஃபேன் கிளப் ஆரம்பிச்சேன். ஆமா ஆமா நாங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் சப்போர்ட் பண்றோம். பண்றோம். ஆனா கரெக்டா விளையாடணும் அங்க போய். ஆமா, அங்க போய் நீ மடியில படுக்கிறத பத்தி யோசிக்க கூடாது கிரி. அதுவும் அச்சனா மடியில படுக்கவே கூடாது. அர்ச்சனா இல்ல, நீங்க அரோரா சத்தமா பேர் சொல்லக்கூடாது பானு. அரோரா இவன் ஓ சாரி நேர சாரி, அரோரா காந்தமில். அரோரா. இல்ல இங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு முதல் நாள் ஏதாவது பண்ணிடுவான் உறுதியா. முதல் நாள் மடியில எல்லாம் படுத்தோம்னா சப்போர்ட் பண்ண மாட்டோம். நீ முதல் கேம் நாள் விளையாடலாம் சப்போர்ட் முதல் பண்ணுவோம். நாள் 3 மணிக்கு பாட்டு பாடிட்டு இருப்பான் கிரி. அவனால முடிஞ்ச தம் கட்டி பாடுவான். இங்க பேசிட்டு போவான். நான் எல்லாம் பொண்ணுகிட்டே இல்ல பார்க்க இல்ல, மாட்டேனே நீங்க அப்படின்ட்டு தப்பா போவான். புரிஞ்சுக்கிட்டீங்க. பாட்டு ம் அக்ஷராவை கரெக்ட் பண்ணா பாட்டு பாடணும், ம் அரோராவை கரெக்ட் பண்ணணும்னா மடியில படுக்க வச்சுக்கணும். இதை நீங்க ம். தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஏய் வன்மையாக ஏய் கண்டிக்கிறேன். ஏய் ஏய் எங்க எடுத்து முழு கொடுக்காத ஷோவும் பானு. நாங்க பாக்கலங்க, அதனால சின்ன சின்ன மிஸ்டேக் பா- வருங்க, இதெல்லாம் பா- மன்னிச்சுக்கோங்க. இல்ல பானு மேல அந்த பானு மேல இல்ல இல்ல, 2 3 கேஸ் அரோரா விழுக வந்து மாட்டிருக்கு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் சேனல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்னை ம் கல்யாணம் பண்ணிக்கிறவன் வந்து வேலை செய்ய ம் வேண்டாம், என்னை பாத்துக்கிட்டா நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு இன்டர்நேஷனல் சேனல்ல ஆமா ஆமா. ஒரு நிமிஷம். அரோரா ஒரு ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கமிட்டட் தானே அரோரா? இல்ல அரோரா ஆல்ரெடி அப்புறம் கமிட்டட் அவன் தானே, ஆள் ஃபாரினர். வந்துருவான் அது பாத்துக்கோங்க வெளியில சண்டைக்கு. பிக் ஏய் பாஸ் ஹவுஸ்க்கு வெளியில. கமிட்டட் எல்லாம் இல்ல. ஏய் பாரு, கமிட்டட் எல்லாம் கிடையாது. ஓகேவா? வருஷம் சம்பாதிச்சு 2 கோடி ரூபா ஒரே வருஷத்துல 2 கோடி ரூபா சொந்தக்காரன் நீ தான் உள்ள போனா இப்போ யோ, போய் அது இருக்கு அந்த கமிட்டட். கௌரவம். அந்த பொண்ணு கமிட்டட் தான், ஆல்ரெடி லைவ்ல கமிட்டட் தான். சொல்லிருக்காங்க. ஆள் கமிட்டட் எல்லாம் இருக்கு, கிடையாது. ஆள் என்ன இருக்கு. கேட்டா கமிட்டட்னா நீ இல்ல இல்ல, ஒரு ஊருக்கள நிமிஷம். ஊரு கமிட்டட்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வெளியில. இது வந்து டெம்பரவரி கமிட்மெண்ட் உள்ள, சரிங்களா? ஓ, அப்படி சொல்றீங்க. இது என்ன ஆமா, இது டெம்பரவரி கமிட்மெண்ட் உள்ள ஃபார் 3 months. இது டெம்பரரி என்ன கமிட்மெண்ட். கொடுமை? அப்ப என்ன உள்ள இது அனுப்புங்க. என்னடா நான் இது? பிரசாந்த் கொஞ்சம் விஜய் கிரி, டிவில ஏடா அப்போ பேசுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வைல்ட் கார்டுல போயிட்டு அட்லீஸ்ட் அந்த ஒரு இருக்க போற 50 60 நாளுக்கு நீ என்ஜாய் பண்ணிக்கோ. இந்த இல்ல இவரு மிடில் சபரி ஃபேனு. ஆமா அண்ணா, ஏய் அந்த 2 பிரசாந்த்ண்ணே கோடி ரூபா கொஞ்சம் பார்த்து கீரி பேசி விடுங்கண்ணே. சொல்றேன் கேளு சேர்த்து கொஞ்சம் லவ் கீரி. பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த 2 கோடி ரூபாய் பாதி, 2 கோடி ரூபாய் பாதி நீ எடுத்துக்க. 1 கோடி ரூபாய் உனக்கு, 1 கோடி ரூபாய் அவனுக்கு. அடி பங்கு பிரிச்சுக்க 2 பேரும். 1 உள்ள கோடி ரூபா இருந்தா உள்ள உனக்கு பிக் 1 பாஸ் கோடி தனியா ரூபாய், நடத்திட்டு வெளியே இருந்தா போயிருவானே. அவனுக்கு 1 கோடி ரூபாய். இல்ல பாவியலா, நீங்க 1 உள்ள கோடி போற 2 வரைக்கும் கோடியா? இல்ல இல்ல, எனக்கு என்ன டவுட்னா இவங்க உள்ள போற வரைக்கும் ஷோ ரன் ஆகுமா, அது ஒரு டவுட். இன்னொன்னு வந்து இவர் சபரி இல்லடா பேர் அண்ணா. வச்சிருக்கிறாரு டிபில. உள்ள போய் சபரி மாதிரி அப்புறம் என்ன அப்புறம் என்ன, சாப்பிட்டியா இல்ல இப்பதான். இல்ல இல்ல, நான் மாத்திருவேன். அதெல்லாம் வெளில சொல்லிட்டு போயிருவேன். அதுக்கேத்த மாதிரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யாருங்க 2 கோடியா கேட்டது? சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 50 லட்ச ரூபா வாங்குது மாசத்துக்கு. 2 கோடில ஏமாத்துறாங்க. பிரசாந்த் ப்ரோ, நீங்க போயிட்டுங்களா வைல்டு கார்டா? இன்னும் ஃபன்னா இருக்கும். ஆமா, நீ கூப்பிட்டு இருக்காங்க. நான் போக மாட்டேன்னு நான் நின்னுட்டு இருக்கேன். இவன் பாரு, இவன் பாத்தீங்களா, கூப்பிட்டா இல்ல இல்ல போவீங்களோ? இல்ல இவன் அந்த கீரி புள்ள என்னமோ உள்ள போயிட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கான். நான் போயிருவேன், போயிட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேசிட்டு இருக்காரு. டேய் இருடா. பிரசாந்த் ப்ரோ, ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? 8 வருஷ கனவுன இல்ல இல்ல வெறிகொண்டு பண்ணிட்டாரு. காத்துட்டு இருக்கேன். வெறிகொண்டு எஃபோர்ட் போட்டுருக்கேன். கனவுனா அவர் வீடியோ என்னடா? பண்ணிட்டாரு. இல்லடா, இப்ப கனவுனா என்னடா? உள்ள போய் என்னடா பண்ணுவ நீ? ஒவ்வொரு நிமிஷம் கேமராலே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்குவியா? என்ன பண்ணுவ நீ? அப்படிலாம் இருக்க மாட்டேன். என் கேம் ஆடுவேன். எனக்கு வந்து பிரதீப் மாதிரி ஆடணும், அவ்வளவுதான். அந்த கேம் நீ ஆடுவேன். எனக்கு தெரிஞ்சு போய் உலகத்திலேயே ஒரு மொக்கையா அது ஒண்ணு பண்ணி நாங்க ஓட்டுன்னு ஓட்ட போறோம்னு நினைக்கிறேன். அதான் நடக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் ஏன்னா வாய்ப்பே இதே இல்ல. மாதிரிதான் வந்து சோல்டர் தூக்கிட்டு அந்த எஃப்ஜேன்னு ஒருத்தன் வந்தான். சட்டை என்ன அவளை இன்வெச்சுருனே. டேய், நீ அதே தான்டா. உனக்கு தெரியுதா தெரியலையா? அப்புறம் என்ன பாக்குறவன்ட்ட கேளுங்க, நான் எப்படி ஆமா, ஒரு நீ 3 season பெரிய கேளுங்க. ஆக்சுவலா டேய் சபரி, ஆக்சுவலா நீயும் ஒரு திவாகர் தான்டா. அவன மாதிரி தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. சபரி இவனு இல்ல சரி, எனக்கு ஒரு நடிகை தெரியும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு வந்து ஏதோ பிக் பாஸ்குள்ள போயிட்டு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐயோ நான் உள்ள இருக்கேன். ஒபிட்டோ, நீ பேசுறதுக்கு நீங்க சிரிக்க கூடாது. ஓகே, நைட் 11 o'clock ஸ்பேஸ். பாய், போயிட்டு வரேன். தேவையா? இல்ல 11:30. யோ, அதான் 11 பாருங்க. முடியும். என்ன ஓகே, அடிக்க 11:30. ஆரம்பிச்சோன்னா இல்ல, ஓகே ஓகே ஓகே, டைம் கரெக்டா என்ன கேட்டுக்கிறேன். கலாய்க்க ஆரம்பிச்சோன்னே பாய் பாய். யாருக்குள்ள வன்மம் இருக்கு அதெல்லாம் ஆமா வெளில ஆமா வருது. ஆமா 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 பாத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா. இல்ல சரி நீங்க வாங்க. உள்ள போகும்போது உனக்கு தெரியாதுண்ணே. ஒரே ஒரு என்னை செகண்ட். சுத்தி எவ்வளவு வன்மம் பானு இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பானு, சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. கலெக்ட் பண்ணிட்டு நைட்டு நம்ம மீட் பண்ணலாம். பாய் பாய் பானு, பாய் பாய். 11 இந்த பானு அக்கா வேற பாய். 11 ஏமா மணிக்கு பணம் மட்டும் வந்தா போதும்ல, நான் மலைச்சாரல்லாம் வர போயிட்டு வேணாம்ல? நான் அக்கா, போயிட்டு அவங்க கிளீனா சாப்பிட்டு அவங்களாம் கிஃப்ட் எனர்ஜி வந்துருவாங்கக்கா. தேத்திட்டு
அப்ப நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இன்வைட் இல்லையா இல்ல இல்ல நீங்க? நான் வந்து போடலாம். தங்கச்சிங்க அட வந்த மாதிரி பாவிகள இத நாங்க மொத்தமா போட்டு வன்மையா விடுறாங்களே. கண்டிக்கிறோங்க. நம்ம கழுத்தை இனியா புடிச்சு இனியா வெளிய நீங்க ஸ்பேஸ் தள்ளாலும் போடுங்க, நான் போவோம் வரேன். நீ. நான் ஒரு 100 பேரை கூட்டு வரேன், வாங்க. 11 மணிக்கு என்ன பெரிய ஸ்பேஸ் 11 மணிக்கு வந்து பானு வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் சொல்லும். நாம உட்காந்து படுத்துக்கினே சரி. கேட்போம். மலைச்சாரல் யா 11 மணிக்கெல்லாம் இனியா, முடிக்குமா? நீங்க ஏன் மலைச்சாரல், 11:30 சுபா, வர விஜய் சொல்றீங்க? சபரி, ஸ்பீக்கர்ல இருக்க எல்லாரும் 11 நைட்டு பார்க்கலாம். ஆயிரும். முன்ன ஓகே பின்ன ஓகே. ஆனாலும் குட் 11:30 நைட் போனா குட் நைட். ஒரு 11 மணி. ஆரோக்கியமா 11 கொண்டாடலாம். o'clock போட சொல்லிருங்க. சூட்டோட முடிச்சு ஹேமாக்கா விட்டுருவோம். 11 மணிக்கு கரெக்டா போட்டுருங்க. 11 ஆமா. மணிக்கே போட்டுடலாம். நான் ஒரு போடுங்க. வந்து இனியா வாரம் அண்ணே, போகுதுயா. இப்போ நம்ம போயிட்டு சேனல் லைவ் அதுக்கு இருக்கா தான் இல்லையா? சொல்றேன். போய் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். பை பை பை. சரி பாய் பாய். 11 o'clock போடுங்க. ஓகே பை. பிரசாந்த் அண்ணே, நம்ம சேனல் லைவ் இருக்கா தம்பி இல்லையா? இருடா பாப்போம். இரு ஆமா, இன்னைக்கு அடிக்கிறேன்டா. நீங்க ஏதோ ஒண்ணு போடுறீங்கல்ல நான் பிரசாந்த்? வீடியோ இந்த போட்டேன். ரோஸ்ட் வீடியோ போட்டார். போட்டாச்சு. ஓகே லைவ் இல்ல, போலாமான்னு செலக்ஷன் யோசிச்சுக்கிறேன். கமிட்டி பத்தி ஏதோ போடுறீங்க. அதேதான் 24 அதேதான். hours போடுறேன்னு சொன்னீங்களே, முடிஞ்சிருச்சா அது? நாம போடணும் பானு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எல்லாம் அப்போ நீ கிளீனா வந்து நம்ம திங்கக்கிழமையில இருந்து 24/7 ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து யாரா ஒரு ஆள் பேசுறதுக்கு வேணும். நீ வருவாங்க. நீங்க அதெல்லாம் ஆரம்பிங்க. எங்க வந்துருவேன், கூட்டம் கவலைப்படாதீங்க, இருக்கேன்னு நீங்க ஏன் வந்துருவோம். நான் அது கவலைப்படுறீங்க? எப்படி செட் பண்றது நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இதே மாதிரி ஃபன்னா இருக்குன்னு எனக்கு 24 இதான் மணி மலை நேரம். இருக்காங்க, இன்பா பயங்கரமா fun-ஆ இருக்கும். இனியா இருக்காங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஐயோ, ஆரம்பிச்சீங்க. கண்ணு புள்ளைய வலிச்சு புள்ளிய நானு மட்டும் போடுங்க. எப்படி இல்ல இல்ல கேமரா ஓட்டுறோம் இது பாருங்க. இதை எப்படின்னா இதை வீடியோக்குள்ள எப்படி இன்கார்பரேட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிறேன் நான். இல்ல, அதுதான். உங்களை பேச விடணுமா, உங்களை பேச விடக்கூடாதா? உங்க ஆஹா, ஆமா, சுகம் அது மட்டும் அத சொல்லிருங்க, மட்டும் அது சொல்லிருங்க. மட்டும் சொல்லிருங்க. அது என்ன வேணாம் பேசுங்க. அதை பத்தி பிரச்சனை இல்ல. அது இங்க இப்ப என்ன நான் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? நாங்க விட்டுருவோங்க. பாவம் சேனல்காரரே கொஞ்சம் பேச்ச விடுவோம் அப்படின்னு சொல்லி விடுவோம் நாங்க. இல்ல உள்ள இருக்கவங்க தான் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறானுங்க. வெளியிலயாவது நம்ம கண்ணன் கொடுத்து பேசிட்டு இருப்போம். ஆமா. அததான் சொல்றேன் கரெக்ட் நானு. கரெக்ட். நானே ப்ரோ இது நாங்க உங்க யூடியூப்ல பேசுறோம்னா கம்யூனிட்டி கைடன்ஸ்லாம் பாதிக்கும், பாத்துங்க. அந்த மாதிரி பேசுவோம். பாத்தீங்களா, டைரக்டருக்கே டைரக்ஷன் சொல்லி தந்துட்டு இருக்கானுங்க உள்ளார. அந்த கொடுமைக்கு பிரசாந்த் ப்ரோ, சேனல்காரர் பிரசாந்த் ப்ரோ, நான் ஒரு ஐடியா சொல்றேன். பிரசாந்த் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அது எப்படின்னா, நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் கேமர் சேனல்ஸ் ஆமா. பண்றாங்கல்ல, அதே மாதிரியே நம்ம ஸ்பேஸை வந்து நீங்க ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். ஸ்ட்ரீம் பண்ணிட்டு நீங்க இன்னொரு மைக்ல பேசிட்டு, இது வந்து இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும் லெஃப்ட் சைடு. நீங்க வீடியோவா பேசலாம், நாங்க வந்து ஆடியோவா ஸ்பேஸ்ல அதுதான் பேசலாம். அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான். இது எப்படி பண்றது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான் சீரியஸா. அது 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 வந்து எப்படின்னா, ஒரு கேமர் தெரிஞ்சாருன்னா அட்வைஸ் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த கேம் அப்படிங்கிறீங்க. நான் போடுவாங்கல்ல பேசுறேன் ஸ்ட்ரீமர்ஸ், நான். இது எப்படி இன்கார்பரேட் பண்றது மட்டும் பேசுறேன். ஒரு இல்ல அவங்க ஸ்ட்ரீமர் இல்ல இது ஒரு ஃபார்முலா மட்டும் ஸ்ட்ரீமர் புடிச்சிட்டா கம்யூனிட்டி போனீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும். தெரிஞ்சு பானு பிரசாத் என்ன பிரசாத் அண்ட் பானுன்னு போட்டு பானுவோட உட்காந்து எனக்கு ஒரு 10 மணி நேரம் இந்த இதைய வந்து லைவா பாக்கணும்னு எனக்கு சத்தியமா ஆசை. எனக்கு பானுவோட கமெண்ட்ரி கேட்கணும்னு எனக்கு சத்தியமா ஆசை. முடிஞ்சு போச்சு பானு. சத்தியமா என்ன அடிக்கிறீங்களா? இல்ல பானு, உங்களுடைய பானு இல்ல பானு, நீங்க வருத்தப்பட்டீங்கல்ல, அவங்களுக்கு ஆமா. வந்து பெரிய ஃபேண்டமே வந்துரும். அப்புறம் ஆமா. வந்து பிக் பாஸ்லாம் சத்தியமா இல்ல, சொல்றேங்க. பானு பாஸ்ன்னு ஆயிருவாங்க எல்லாருமே. பானு அதாவது பிக் பாஸ் எடிட்டருக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிற மேட்டர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா பிச்சைக்காரன் தேடினவங்க தானங்க நீங்க. பானு, இல்ல இல்ல நான் சபரி கிட்ட ஒண்ணு எனக்கு சொல்லணும்னு வந்தேன். ஒரு உண்மை தெரிஞ்சாகணையா அப்படின்னு சொல்லி ஆமா. ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ தேடினவங்க தானே நீங்க பானு. ஆமா, இல்ல ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சிச்சு. வாட்டர் இது எங்க இருக்கு எங்க இருக்கு? அங்க ஃப்ரிட்ஜ் அந்த வாலோட அட்டாச்ட் இருக்கு. அதே மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு சைடுல. ஆமா அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி. ஒரு கம்முறுதி என்ன? ஓ, இவர் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இல்ல இது வந்து டைரக்டர் வந்து பிரவீன், சரிங்களா? இவங்க ஒரு சீனா குடுக்குறாங்க, இவங்க அதை செய்யறாங்க. இவரு பெரிய கௌதம் மேனன் மாதிரி கையாட்டிட்டு இருக்காரு. அதான் பாத்துட்டு இருக்கிறேன் நானு. 4 ரவுண்ட் போட்டவங்க மாதிரி பேசணுமாங்க இவனுங்களா? ஆமா, அவங்க உட்காந்து 4 ரவுண்ட் போட்டாங்கல்ல, அதனால அத அங்க என்னங்க நீங்க தெளிவா பேசுறீங்க. 4 ரவுண்ட் சரி, போட்டானுங்க மாதிரி இல்ல. பேசுங்க. அது தண்ணில சரி இமேஜினேஷன். அது பானு, நான் ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எல்லாம் தம் அடிக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சிருப்பானு இல்ல, ஒரு திணியுண்டு. ஆமா, அங்க இருக்கு, வெளியில இருக்கு ஒண்ணு. இருக்கு வெளியில இருக்கு. ஓ அப்படியா? வெளியில இருக்கு. ஆனா இந்த தடவை ரொம்ப சின்னது. ஆனா இந்த தடவை 2 மெம்பர்ஸ் உள்ள போலாம், அலோடு. போன வருஷம் ஒருத்தர் தான் உள்ள போணும். ஆமா, இந்த 2 ஏங்க இது எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க நீங்க? அது அங்கதான் இல்ல, அங்கதான் நிறைய காசிப் பேசுவாங்க பிரசாந்த். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுலதான் வெளியில காட்டுவானுங்க. அந்த எனக்கு பிரவீனும் தெரியும் நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் குடியே இருந்தாளுங்க ரெண்டுமே. அதாவது பாதி நேரமே தம் ரூம்ல தான் வந்து பூராமே உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு இருந்தாங்க.
நேத்து பாக்கெட் இந்த உப்பு மேட்ரை வந்து பிரவீனும் அந்த கானா அவரும் அங்கதான் பேசினானுங்க, வினோத் அங்கதான் அங்கதான் பேசினாங்க. பேசினானுங்க. ஓ சரி. ம். இப்ப என்ன பானு இப்ப இந்த சாப்பாடு மாதிரி தம்மு சிகரெட்டுக்கு ஏதாவது பட்ஜெட் இருக்குதா? லக்ஸரி டாஸ்க் ஆமா. பட்ஜெட் மாதிரி? லக்ஸரி டாஸ்க்லாம் இல்ல. உள்ள போகும்போதே அக்ரிமெண்ட்ல வந்து ஒரு நாளைக்கு என்ன பிராண்டு எத்தனைன்னு ஒரு கோட்டால தான் கொடுப்பாங்க. அந்த டெய்லி அந்த கோட்டா தான் அத இந்த வச்சிருவாங்க. இந்த- ஆமா, இல்லன்னா பக்கத்துல கடை வாங்கிக்கலாம். இந்த இல்ல ஜெயில இல்ல கடன்னா அவங்களுக்குள்ளே பானு வாங்கிக்குவாங்க. ஜெயில் அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே. தான்டி. ஐயோ, இந்த அவங்களுக்குள்ளேயே தான் போனாக்கா. ஜெயில ஐயோ ஜெய்- இல்ல என்ன மலையில பண்ண பேசுற மாதிரி பேசிட்டாக்கா. பரவாயில்ல கேம் இல்லைங்க, தானே போடி போட்டுக்கோங்க. ஜெயில ஜெயில வந்து பீடி விற்பானுங்க அந்த மாதிரி. பீடி கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாமா அந்த மாதிரி? பீடி அது சிகரெட். சம்டைம்ஸ் வந்து லிமிட் கம்மியாச்சுன்னா ஒரு தம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆமா பாதி பாதி. இல்ல இல்ல ஒரு ஒரு தடவை தம் அடிக்க போறாங்களே அதை பிச்சு பாதி தான் குடிப்பானுங்க. ஓ சரிங்களா? ஆமா, மீதி அதுலயே பாதி கொஞ்சம் கொஞ்சமா வச்சுப்பாங்க. வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தீந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. இன்னைக்கு எனக்கு கொடு, நாளைக்கு நான் உனக்கு வாங்கி குடுக்குறேன் தரேன், அப்படின்னு. நான் சொல்லியிருக்கேன் பானு அவர் சொன்ன வருவோம்னா கான்செப்ட் தாங்க நாளைக்கு அது. இந்த வரும்னு ஊர் சொல்லி சைடுல கடன் வாங்கிப்பாங்க. தாத்தாங்கெல்லாம் ஒரு பானு ஒரு நிமிஷம் டவுட், நீங்க சொன்னதுல பிரசாந்த் சொன்ன அவங்களுக்கு கான்செப்ட் தெரியுமான்னு தான். கேக்குறேன். ஓஹோ யாருக்கு? இல்ல நீங்க இல்ல ஒரு சொன்னதுல நிமிஷம் பீடி அவர் சொன்ன குடிக்கிறவங்களுக்கு கான்செப்ட் தான். தெரியுமான்னு ஊர் கேக்குறேன். சைடுல தெரியும் இல்ல இல்ல தாத்தாங்கெல்லாம் இது உண்மைதான். நான் நடக்குது உள்ள நடக்குது சுபா, இதான் நடக்குது ஜோக் உள்ள. இல்ல, உண்மைதான். இப்படி நடக்கும். நான் நிறைய தடவை ஹாஃப் ஆஃப் பார்த்திருக்கேன். கட் பாதி பண்ணி எல்லாம். வச்சுப்பாங்க. ஹாஃப் ஆஃப் கட் ஆமா பண்ணி பாதி. வச்சுப்பாங்க. அந்த இது போட்டிருக்காங்க தெரியுமா மைக்கு, ஆமா. அதுக்குள்ள கூட ஒளிச்சு வச்சிருப்பானுங்க. ஓ யாராவது எடுத்து ஒயிட் ஏன்னா பாக்கெட்ல கட் பண்ணி மாத்தி எவனாவது வச்சிருப்பானுங்க உள்ள. எடுத்து குடிச்சிருவான்னு அதனாலதான் சொல்லிட்டு லாஸ்ட் டைம் அதுக்குள்ள வந்து ஒளிச்சு பிக் வச்சிருப்பாங்க. பாஸ் மைக்குள்ள எதுவும் வைக்க கூடாது, லிப் பாம் ஆமா இந்த மாதிரி எதுவுமே நிறைய வைக்க தடவை வார்ன் கூடாதுன்னு போட்டது. பண்ணிருக்காங்க. ஓ பிரசாந்த் இது சார் இந்த தடவை பிக் பாஸ்ல ஒரு பெரிய விஷயம், இந்த இது மாத்துறானுங்கல்ல பேட்டரி. ஆமா. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கண் பார்த்ததே கிடையாது. ஆ. ஒருத்த போய் ஏன் மாத்திட்டு வரா. அப்படி? என்ன தெரியுமா சொல்றாங்க, மாத்த மாட்டேங்கிறானுங்க. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த ஆதிரை பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு லைட் எரியுது, எனக்கு போதும், 2 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இன்னைக்கு திட்டே ரொம்ப கோவமா சொல்லிட்டாரு பேட்டரி மாத்துறாங்க. அத கூட இந்த சீசன்ல ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதுதான் எல்லா சீசன்லயும் ஒழுங்கா பண்ணுவானுங்க. ஆ. இந்த சீசன்ல அத கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல அவனுங்க ஆனா என் வாழ்க்கையில எத்தனையோ வியூவர்ஸ் பாத்திருக்கேன், ரிவ்யூ பாத்திருக்கேன். ஆனா இந்த ஸ்பேஸ்ல குடுக்குற மாதிரி வாழ்க்கையில எங்கேயும் பார்த்தது. சிகரெட் ஒழிச்சு வைக்கக்கூடிய இடம், சேர்ந்த கூட்டணி பேட்டரி எப்படிங்க? 2% சேர்ந்த கூட்டணி எப்படி? பார்த்ததே கிடையாது. இது நீங்க மத்த ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து அங்க பங்கேற்கிறவங்க மட்டும்தாங்க சொல்லுவாங்க. இங்க வந்து அவன் என்ன ட்ரெஸ் பண்ணான், என்ன யூஸ் பண்ணான், என்ன ம். யூஸ் பண்ணல, எங்க எதை ஒளிய வச்சிருக்கான், எல்லா முக்கியமா டீட்டெயிலும் இங்க ஃப்ரிட்ஜ் கிடைக்கும். தேடணும். ஃப்ரிட்ஜ் வரைக்கும் தேடி பிடிச்சி வச்சிருக்கீங்க. செட்டு போட்டவனுங்க ஃப்ரிட்ஜ் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு இல்ல இல்ல தெரியல. அவங்களே எங்க வச்சேன்னு மறந்துட்டாலும் நாங்க சொல்லுவோம் கண்டுபிடிச்சிருவோம். இங்க இருக்கு அப்படின்னு. இல்ல எனக்கு என்னன்னா வாட் இஸ் த ப்ராசஸ் டு கோ டு BB9 டு க்ளீன் த பாத்ரூம். இன்னைக்கு காலையில இருந்து பாத்ரூம் க்ளீன் பண்றது, சரியா க்ளீன் பண்ணணும்னு ஒரு 2-3 மணி நேரம். ஓ அதனால தான் நான் யோசிச்சேன், நான் பிரசாந்த் ப்ரோட்ட கேட்கலான்னு. வாட் இஸ் த ப்ராசஸ் டு என்டர் BB9 டெம்பரவரிலி டு க்ளீன் த பாத்ரூம். நானே இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலான் இருக்கேன். ஏன்னா வேற கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. டெய்லி நான் போய் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டா வேற ஏதாவது பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பானு, அதாவது பானு லைவ் பானு லைவ் பானு, அதாவது எவனுக்குமே தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியுது பானு. சரி அப்படின்னா அப்ப எனக்கு லீவ் நாள்ல எனக்கு தெரிஞ்சு பாட்டில் வச்சிருவானுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பதுல அப்படியே ஒரு பெக் அடிச்சுட்டு படுத்துருவானுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ஆக்சுவலா இந்த பிக் பாஸ்ல இது முன்னாடி இது மாதிரி பேசுனாங்க, ஃப்ரைடே கொடுத்துருவாங்கன்னு. அங்க இருந்தது ஏதோ ஒரு யூடியூப்ல பார்த்தேன், பட் அது எனக்கு தெரியல. தம் வரைக்கும் தான் என்னால தெரியும். ஓ இல்ல இல்ல இப்ப இந்த சீசன்ல பிரவீன் காந்தி பேசிட்டு இருந்தாரு அதைய. அது மட்டும் தான் இங்க மிஸ் ஆகுது, வேற எதுவும் சரக்கு பிரச்சனை ஆமா, இல்ல. அது மட்டும் அது அது கிடையாது. அது சொன்னாரு. அதனால தான் சொல்றேன், இது போன சீசன் அதுக்கு முன்னாடிலாம் இது வந்துச்சு, இல்ல ஃப்ரைடே எனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு. தெரிஞ்சுங்க இவனுக்கு பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு காய்ச்சிடுவானுன்னு நினைக்கிறேங்க. ஸ்டபுக்கு இல்ல வச்சு இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இந்த இது குடிக்கிறாங்களா, அது பேர் என்ன, மவுத் வாஷ். அத ஆமா வந்து ஒரு சீசன்ல குடிச்சிட்டு இருந்தானுங்க. அத ஒரு தடவை வார்ன் பண்ணானுங்க. அது யார் சீசன்னா அந்த சீரியஸ். மகேஷ் மகேஷ் இல்ல இல்ல மகேஷ் இப்போ இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இது ஒரு கண்டென்ட் நடந்ததுதான், பேசுறீங்கப்பா. உண்மையாவே மொத்த நடந்ததுதான். பிக் பாஸையும் சொல்லிட்டீங்க என்னங்க போல இருக்குது. சொல்றீங்க? இந்த இன்ஃபோ ஆர்கிடெக்சர் பாருன்னு இல்ல சொல்லிடலாம் மகேஷ் பேசாம. சீசன் மகேஷ் சீசன் மகேஷ் சீசன் மவுத் வாஷ் குடிச்சிட்டு இருந்தானுங்களா? ஆமா 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 குடிச்சாங்க. ஆமா. இவரு அந்த சீசன் எதுன்னு மறந்து, நான் அப்பெல்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். பார்க்கறப்ப அதுதான் பரணி இருந்த இல்ல சீசன் இல்ல நினைக்கிறேன். பரணி கிடையாது.
பரணி கிடையாது அந்த சீசன் இல்ல நினைக்கிறேன். அந்த சீசன் ஃபர்ஸ்ட் கிடையாது. சீசன் ஃபர்ஸ்ட் பரணில ஃபர்ஸ்ட் இல்லங்க சீசன் மகத் இல்ல. மகத் மகத் மகத்துன்னு தாங்க யாரோ பிடிச்ச சொல்றாங்க. சீசன் எனக்கும் சீசன் சீசன் தெரியல. பட் ஆனா அது பண்ணாங்க. ரம்யா சீசன் ரம்யா சீசன் 2 தான் மகத் சீசன் தான் அது. இல்ல சிங்கர் மகத் ரம்யா சீசன் ஒரு சீசன் கூட்டாக்கு போனாங்க. போனாங்கல்ல. அவன் பேர் மகத்தா இல்லையா சம்திங். கீழே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் மகத் பாருங்களேன். சீசன் ஆ தான். ஆ ஆ மகத் ஆ அவன் சீசன். ஏஹெச் ஏதோ சொல்ல வர்றாரு. ஏஹெச் சொல்லுங்க. ஏஹெச் இருக்கீங்களா? எனக்கு பிரசாந்த் பேசலாமா ப்ரோ? கேக்குதா சொல்லுங்க. பேசுங்க. கேளுங்க. ப்ரோ? இந்த விஜய் பார்வதி ம் ஆதிரை இவங்களை பத்தி ஒப்பீனியன் எப்படி ப்ரோ இருக்கு? நான் உங்களுடைய நோட நான் செக் பண்ணவே இல்லை, நான் ம் இப்ப ஃபர்ஸ்ட் பாக்குறேன். நாங்க நேத்த பேசிட்டு இருந்தோமே. நான் என்ன என் ஒப்பீனியன் ஏங்க, எல்லாத்தையும் சேர்த்து கேளுங்க. என் ஒப்பீனியன் என்னங்க? என் ஒப்பீனியன் அது என்ன வாய் ஓவரா பேசுது. எனக்கு ரெண்டுமே அது வந்து எனக்கு பிடிக்கல. விஜய் பார்வதி வாய் ஓவரா பேசுது. அதுதான் அதான் இன்னைக்கு தான் விஜய் சேதுபதி பொழந்துட்டு தான் அழுதுட்டு இருக்குதே. அதுதான் கேக்குறேன். அதுதான் உங்களுக்கு எதுவும் டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கான்னு கேட்டுக்கிறேன். இல்ல வேற ஒண்ணும் இல்ல. டிஃபரெண்ட் ஒப்பீனியன் எப்படி இருக்கு? நான் பாக்குறது அதே கண்ணு, நீங்க பாக்குறது அதே கண்ணு. எல்லாத்துக்குமே அந்த இருக்காங்களே ப்ரோ, இருக்காங்களே இதே ஸ்பேஸ்ல கூட இருப்பாங்க. இல்லங்க இருக்காங்க. அதெல்லாம் நீங்க சந்தேகப்பட்டுக்க வேண்டாம். இங்க யாருக்குமே பிடிக்கல. இப்ப ஜாயின் பண்ணி எனக்கு அப்போ பரவாயில்ல, நார்மல். இது வந்து எனக்கு விஜய் பார்வை பிடிச்சது ப்ரோ. இன்னைக்கு ஒரு ப்ரோமோல பார்த்தப்ப ரொம்ப பிடிச்சது ப்ரோ எனக்கு. ஓ இல்ல என்ன பிரச்சனைனா, அந்த அம்மா வாயால கிடுது, வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஓவரா பத்தினா கோயம்புத்தூர்காரங்க மாதிரி அப்படி வாயால சொல்றாங்க. ஏதோ அது அப்புறம் அந்த நந்தினி புடிச்சு பாவம் அந்த பொண்ணு, அதுவே அழுதுட்டு இருக்கிற பொண்ணு அதுகிட்ட போய் உட்காந்து பாத்தியான்னு இருந்துச்சு. அதர் பிளாஸ்ட் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. அதுல இருந்து அப்புறம் எல்லாருமே புடிச்சிட்டாங்க. பார்வதி ஆட்டிடியூட் அதுக்கு மேல இருக்கு. நேத்து ஒருத்தன் ஃப்ரெண்டு வந்து நேத்து 2:30 மணிக்கு போடுறான் ஒருத்தன், அண்ணா அந்த பார்வதி பத்தி பேச விட்டுறாதீங்கண்ணா, ரொம்ப வாயினா ரொம்ப முடியல, யாரா நீ தம்பிடே அப்படின்னா ஒரு மாதிரி பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வைக்கிறானுங்க. இல்ல ஆதிரே எனக்கு தெரியல பிரதர், ஆதிரியோட மீட்டரே தெரியல எனக்கு, அது சரியா தப்பான்னு கூட தெரியல. பட் கொஞ்சம் ஆதிரை பத்தி என்னோட ஃபீட்பேக் என்னன்னா, ஒரு 100 ஜிபிக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 9 சீசன் வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு எங்க பேசணும் என்ன பேசணும் எப்படி கவர் பண்ணலாம்னு வந்துச்சு. ஆனா அதெல்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு தோணுது. பூர்ணிமாவோட ஆதிரை பண்ணது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தப்பா தெரியுது. அதுக்கு எதுவும் அவங்க இது பண்ணுவாரா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அப்படி ஓரளவு விட்டுருவாரா? அதான் இன்னைக்கு பிரமோல புடிச்சாருல்ல, பாக்கலையா நீங்க? இன்னைக்கு பிரமோ பாத்தீங்களா இல்லையா? ஏஹெச் ப்ரோமோலயே எல்லாம் எந்திரிக்காம உட்காந்துருந்துச்சுல்ல நம்ம. இல்ல ப்ரோமோவை பார்த்து நம்பி உள்ள போனோம்னா ஒண்ணுமே இருக்காது. ஆமா, அது வந்து சம்டைம்ஸ் நடக்கும். ப்ரோ நிறைய டைம் ஏமாத்திருக்கேன் ப்ரோ. நான் அந்த ப்ரோமோ பார்த்து ஆக்சுவலா ரொம்ப ஆர்வமா உட்காந்துருப்பேன், அது அப்படியே ஓரல் கண்ட மாதிரி போயிடும். பிரசாந்த் ப்ரோ, நீங்க நைட் பாப்பீங்களா பிரசாந்த் ப்ரோ எபிசோடு? பாக்கலன்பா, தூக்கம் வரலைன்னா பாப்போம். பார்த்துட்டு 11 மணிக்கு வந்துருவீங்க குத்த வச்சு உட்கார்றதுக்கு. பாக்கலனாலுமே கவலைப்படாதீங்க, பானுக்கா இருக்கும்போது என்ன அதுதான் கேக்குறேன், எனக்கு என்ன பிரச்சனைங்கிற நானு. வந்துருங்க நைட்டு. பிரசாந்த் ப்ரோ நேத்து மாதிரி ஃபன் பண்ணுவோம், வந்துருங்க. இல்ல நீ பார்த்தே ஆனுங்க. ஏன்னா இவனுக்கு ரியாக்ஷன் எல்லாம் பாக்கணும், இவனுக்கு மூஞ்சி எல்லாம். அது போக இன்னைக்கு தான் வந்து மனுஷனாட்டு இருப்பானுங்க, கொஞ்சம் துணிமணி எல்லாம் நல்லா போட்டிருப்பானுங்க, கொஞ்சம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருப்பானுங்க. இன்னைக்குதான் பல்லு விளக்கி இருப்பானுங்க உறுதியா. அதனால அதுக்காண்டே 1 மணி நேரம் பாப்போம். குளிச்சிருப்பானுங்க மெயினா. எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவை தான் பக்கெட் கீட்டு கொடுத்து தண்ணி தரான்னு நினைக்கிறாங்க. ஒரு மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவைவா? ஆமா ஆமா. ஐயோ, மாஸ்க் போட்டு தான் உள்ள இருக்கணும் மாட்டேங்குது. அதுதான் ஈவுபி சைடே போயிடாதீங்க சொல்லிட்டேன். இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறாங்க, அதுவும் 5 லிட்டர்